2-3 நாளாவே விஜய் கட்சி யாரோட கூட்டணி இல்ல பிஜேபியோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு பரவலா பேச்சு இருக்கு. நம்ம அப்படிதான் கூட்டணி வைக்க போறாங்கன்னு எங்கேயும் சொல்லல. தகவல் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். நிர்மல்குமார் இன்னைக்கு மறுத்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா என்ன லாஜிக்கா பார்க்கும்போது 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து கூட்டணிக்கு போறதுக்கு விஜய் தயாரா தான் இருந்தார். எந்த கட்சின்றதுல அவருக்கு வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துச்சு. பிஜேபின்றது ஒரு கொள்கை எதிரி, அவங்களோட கூட்டணி இல்லைன்றத அவர் சொல்லியிருந்தார். பட் இன்னைக்கு இருக்க நிலைமையில பார்க்கும்போது ஒரு பக்கம் கேடர்ஸ் கிட்ட நான் பேசுறேன், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் அந்த லெவல்ல இருக்கவங்க கிட்ட பேசும்போது அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? நேத்து நடந்த மீட்டிங்க்கு பிறகு அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு. அதை பத்தி நானும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், நீங்களும் உங்களுடைய தகவல்கள் அடிப்படையில் ஒன்று பண்ணியிருக்கீங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்றதுன்னு கேள்வி. இந்த நெக்ஸ்ட் 3 days தான், அதிகபட்சம் 3 நாள் தான் இதை பத்தி பேச்சு இருக்க போகுது. எலெக்ஷன் டேட் வர்றதுக்குள்ள ஒரு தெளிவு வந்துரும்ன்றது நல்லாவே தெரியுது. எப்படி இருக்க போகுது? எலெக்ஷன் டேட் வந்து 16, 17, 18 இந்த 3 டேட்ல ஏதாவது ஒன்று இருக்குன்றாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து 16th வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் ஒரு தகவலாக சொல்றாங்க. இப்போ இந்த அதிமுக பாஜக இந்த கூட்டணியில தாவேகா வருது அப்படின்றது வந்து ஒரு நெரேட்டிவ் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக வந்து டிவிகே சைட்லேயும் நம்ம விசாரித்தோம், அதே மாதிரி ஏடிஎம்கே சைட்லேயும் விசாரித்தேன், பிஜேபி சைட்லேயும் விசாரித்தேன். அந்த மாதிரி எந்த தகவலும் இல்லைங்க. அந்த மாதிரியெல்லாம் பேக்டோர் டாக்ஸ் வந்து நடக்கவே இல்லை. இதெல்லாம் வந்து எப்படி இது ஒரு செய்தியாக வருது அப்படின்றதே வந்து அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி அமைஞ்சா நல்லது தான் அப்படின்ற ஒரு சென்ஸையும் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. எல்லாரும் நினைக்கல, ஒரு தரப்பு அப்படி நினைக்கிறாங்க. ஒரு தரப்பு அப்படி நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ திமுகவை வந்து எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் என்டிஏ இல்லை. இப்போ விஜய் ஆட் ஆகும்போது அது பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக இருக்கும். 234லையும் ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களையும் பார்க்க முடியுது. இல்லை, அங்கே ஒரு டக்குன்னு ஒரு கேள்வி வந்துருதுல்ல, என்டிஏக்கு போனால் விஜய் ரோல் என்ன? ஒருவேளை எடப்பாடியை சிஎம் ஆக்கணும்னா அவர் எதுக்கு சினிமா விட்டுட்டு வரணும்? அவருடைய உயரம் அதுவா? இன்னைக்கு இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகள் மாதிரியா விஜய்னு கேட்கல. இப்போ இதில் வந்து அதிமுக ஆதரவு மனநிலையோட பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த எண்ணம் ஓட்டம் இருக்குது. இந்த பிரசன்ட் என்டிஏன்றது வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு என்டிஏவா இல்லை. திமுக மாதிரியான ஒரு மெகா அலைன்ஸை எதிர்க்கணும் அப்படின்னா விஜய் வந்தால் நல்லா இருக்கும். அதுக்கு விஜய் தான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதையும் பாருங்க. ஏடிஎம்கேவோட எதிர்பார்ப்புனா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய எதிர்பார்ப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமியோட எதிர்பார்ப்பு கிடையாது. ஆனால் ஏடிஎம்கே ஆதரவு மனநிலையோட இயங்கக்கூடியவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா விஜய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வரணும். விஜய்க்கு இது வந்து ஒரு முதல் தேர்தல் தான். எப்படி வந்து 2011 விஜயகாந்துக்கு வந்து அதிமுக 41 இடங்கள் கொடுத்தாங்களோ அதை விட 9 சீட்டு அதிகமாக கொடுத்தா 50 தொகுதிகளுக்கு விஜய் வரலாம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள். விஜயகாந்துக்கு என்ன நிலைமை வந்துச்சு, என்ன ஆனாரு, கட்சி என்ன ஆச்சுன்னு தெரியுமே, அந்த மாதிரி விஜய் கட்சி ஆகணுமான்றதானே இப்ப கேள்வியா இருக்கு. ஆமா, இப்ப விஜய் அதுக்கு ஒத்துக்குருவாரா அப்படின்றதும் நம்ம வந்து தாவேகா தரப்புல விசாரிக்கும் போது அந்த மாதிரியான எந்த ஒரு அபிப்பிராயமும் விஜய் கிடையாது. விஜயை பொறுத்தவரையில அவர் தான் சிஎம் கேண்டிடேட், அவர் தான் வந்து இந்த தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார். ஏன்னா பாருங்களேன், கடந்த 2 ஆண்டுகளாக எந்த இடத்துலையுமே விஜய் வந்து திமுகவோ இல்லை அதிமுகவோ இல்லை பாஜகவோ செட் பண்ண எந்த நெரேட்டிவ்க்கும் அவர் ஈல்டே ஆகலை. அவர் வந்து அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் சொல்கிறாரு, அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் செய்கிறாரு. வேறு எந்த வகையிலையும் அவர் வந்து யாருக்கும் பணிஞ்சு போன மாதிரியே தெரியல. ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்த இடத்துலையும் பாஜகவை கடுமையாக அட்டாக் பண்ணல. அதனால தான் இதை பேச வேண்டிய தேவையே. ஆமாம், ஆனால் அதற்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து ஆளக்கூடிய கட்சி அப்படின்றது திமுக தான். தீவிரமான திமுக எதிர்ப்பை முன்னிறுத்துவது தான் வந்து விஜயினுடைய அரசியலுக்கு அது சரியானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் தான் திமுகவை அட்டாக் பண்ணுறாங்க. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான சிபிஐ வழக்கு, அப்புறம் வந்து அவருடைய ஜனநாயகன் படம், இதில் எல்லாம் வந்து ஒரு கூடுதல் கவனம் பாஜக செலுத்தி அவரை வந்து செயல்படாமல் முடக்கிருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் வந்து சட்டிலாக பாஜகவை டீல் பண்ணால் போதும் அப்படின்ற மனநிலையில தான் பாஜகவை அவர் வந்து தீவிரமாக அட்டாக் பண்ணல. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா கொள்கை எதிரி பாஜக தான், அரசியல் எதிரி திமுக தான். 2 பேரோட எப்போதும் ஒரு காலத்துலையும் கூட்டணி போகிறதான ஒரு அபிப்பிராயமே கிடையாது, ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்றாங்க. இன்னும் சில பேர் வந்து சொல்கிறாங்களே, இப்போ கட்சியை வந்து இப்போ விஜய் காப்பாற்றிக்கணும், அவருக்கு வந்து சில நெருக்கடியெலாம் இருக்குது. சிபிஐ வழக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ரிப்போர்ட்டராக புரிஞ்ச அளவுக்கு ஒரு குறைந்தபட்ச நாலேஜில் சொன்னால் கூட அது வந்து விஜய்க்கு நெருக்கடியெல்லாம் மாற வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஸ்கோப்பே இல்லை. சரி, ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் டிலே ஆகுது, அதில் வந்து சிபிஎஃப்சி கொஞ்சம் டிலே பண்ணுறாங்கன்னா புரிஞ்சிக்க முடியுது ஏதோ நடக்குது அப்படின்னு. பட் இதையெல்லாம் வச்சு விஜய் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட முடியும்னு ஒரு தரப்பு. இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க இப்போ இருக்க பிரச்சனைகள்லாம் விஜய் வந்து கூட்டணிக்கு போயிட்டாருன்னா அழகா 40 எம்எல்ஏ வாங்கிடலாங்க, பவன் கல்யாண் மாதிரி டெப்டி சிஎம் ஆயிடலாம், அதுக்கப்புறம் 2031 பார்த்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன கேள்வினா, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கூட்டணிக்குன்னு போய் ஒருத்தர்கிட்ட ஒரு 30 சீட்டு 40 சீட்டுன்னு வாங்கின கட்சி அதுக்கப்புறம் மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு.
அதுக்கப்புறம் அவங்க சிஎம் கேண்டிடேட் ஆகி ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு ஏதாவது ஒரு கட்சியை சொல்ல முடியுமா? டெபுட்டி சிஎம் பதவி கொடுப்போம், உங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம், உங்களுக்கு 50 சீட் வந்து ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்றதெல்லாம் விஜய்க்கு வந்து ஒரு அட்ராக்ஷனாக அவரை லூட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவர் தான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நீங்கள் பாருங்களேன், ஒரு வேளை கட்சியை ஆரம்பிக்காமல் அவர் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருந்தா கூட திமுகவில் அவர் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அவருடைய கனவு அரசியலில் நம்ம வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும், நம்ம தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு 20 ஆண்டு காலமாகவே இருக்குது. அதற்கு இதுதான் சரியான நேரம்னு அவர் வர்றாரு. அதனால தான் வந்து இதுவரை எந்த இடத்துலையுமே அவர் காம்ப்ரமைஸே ஆகலை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒருத்தரை வந்து கூட்டணிக்குள்ளே வலுக்கட்டாயமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது ஒரு கட்டாய திருமணம் போல் இருக்கும். அப்படி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கிரவுண்டில் இப்போ திமுக போன்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு லாபகரமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். பாஜக வந்து கொள்கை எதிரின்னு விஜய் பேசினாரு பார்த்தீங்களா, அன்னைக்கே நாங்கள் சொன்னோம் பிஜேபியோட பி டீம் தான் விஜய், இன்னைக்கு பாருங்கள் அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு திமுக பேசுவதற்கும், இங்கே திமுக வந்து தொடர்ச்சியாக அவருடைய பெரிய வாக்கு வங்கியாக இருக்கிறதே வந்து பாஜக எதிர்ப்பு தான். அதை வந்து ஒருமுகப்படுத்துவதற்கும் இது ஒரு சூழலாக அமைஞ்சிரும். இப்போ வேணால் சொல்கிறவங்க வந்து விஜய்க்கு டெபுட்டி சிஎம் கிடைக்கும், விஜய்க்கு உரிய மரியாதை கொடுப்பாங்க, பாஜக மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறோம், விஜய்க்கு வந்து பூத் லெவலில் நிர்வாகிகள் கிடையாது எல்லாம் இப்போ சொல்லுவாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக ஆன் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவாளர் இருக்குது அப்படின்றது தான் திமுகவுடைய இன்டர்னல் சர்வேயில் தொடர்ச்சியாக வரக்கூடிய தகவல்னு சொல்கிறாங்க. இதில் தான் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, கடந்த 2 நாட்களாக வரக்கூடிய செய்திகள் இருக்குல்ல, அதிமுக, பாஜக, தாவேகா இந்த மூன்றும் வந்து என்டி அலைன்ஸில் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறது. அதிமுக, பாஜக ஆல்ரெடி இருக்காங்க, தாவேகா என்டி அலைன்ஸ்குள்ளே வரப்போகுதுன்னு சொல்கிறது வந்து ஏன் ஒரு நெரட்டிவாக இருக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த 3 தரப்பினர்கிட்டையும் நம்ம விசாரிக்கும் போது அப்படியெல்லாம் எந்த ஒரு பேக்டோர் டாக்ஸும் இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்துகிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் நீ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா சிடிஆர் நிர்மல்குமார் தாவேகாவுடைய துணை பொதுச் செயலாளர் அவரும் வந்து இது வந்து வதந்தி அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி நைனா நாகேந்திரன்ட்டையும் கேட்குறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆதவ அர்ஜுனாவும் இதுக்கு முன்னாடி அவர்கிட்டையும் கேட்டாங்க, அது வந்து ரூமர்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு கடந்து போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலான நிலைமை அப்படின்றாங்க. ஆனால் இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறாங்க சில பேர் பேசும்போது, இப்போ விஜய் வந்து ஒரு கரப்ஷனோ இல்லை ஊழலோ அந்த மாதிரி அவருக்கு எந்த பேக்கேஜும் கிடையாது, அதை வச்செல்லாம் அவர் மிரட்ட முடியாது. சரி, ஏன் இந்த டாக் அப்படி லைவாக இருக்குது, எதனால் சில பேர் இதை நம்புகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ விஜயினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை வச்சு கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சு அப்படின்னா அது விஜய்க்கு ஒரு பக்கம் இமேஜ், அதை விடுங்களேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் கடந்து போயிடுவார். ஆனால் அவரை நம்பி வரக்கூடிய கட்சிக்காரங்க, அவரை நம்பி செலவு பண்ணி எலெக்ஷனில் நிற்க போகிறவங்களுக்கு அதனால் ஒரு பின்னடைவு ஏற்படுத்துச்சு அப்படின்னா அவருக்கு அது வந்து நம்மளை நம்பி வந்தவங்கள இப்படி நம்ம பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் வரும். அதனால ஒரு சேஃபர் சைடுக்கு எங்கே அதிகாரம் இருக்கோ அங்கே போய் நம்ம நின்றுட்டோம்னு சொன்னால் அந்த மாதிரி தாக்குதல்கள் குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால விஜய் வந்து இந்த முடிவுக்கு கன்வின்ஸ் ஆகிடுவாருன்னு ஒரு தியரி சொல்கிறாங்க. அது லாஜிக்காக இருக்கும்னு பார்க்குறீங்க? இப்போ விஜயனுடைய தனிப்பட்ட விவகாரம் இருக்குல்ல, அது நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி விஜய்க்கு நல்லாவே தெரியும். அவங்களுடைய ஒய்ஃப் வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கெல்லாம் முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருந்திருக்கு. இப்போ விஜயை பொறுத்தவரையில் என்னைக்காவது ஒரு நாள் வந்து இந்த செய்தி வந்து பொதுவெளிக்குள்ளே வரப்போகுது அப்படின்றத அவர் வந்து கணிக்காமையாக இருந்திருப்பார். ஒரே வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அது வந்து ஒரு பெரிய சிக்கலை வந்து அவருடைய அரசியலில் ஏற்படுத்தும் அப்படின்றத நிறைய பேர் சஜஸ்டிவாக கூட சொல்லியிருக்கலாம். அவரே கூட அதை வந்து பல்ஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு அரசியல் தலைவராக ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க இதை கூடவா ரீட் பண்ணாமல் இருப்பாங்க? ஸோ அதனால் விஜய்க்கு நல்லாவே தெரியும் இது என்றைக்கோ ஒரு நாள் வந்து பொதுவெளிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த நேரத்தில் வந்து இந்த மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில் விஜய் பேசியிருப்பார், உசுப்பேத்துறவன்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு. ஐ திங்க் அவரை பொறுத்தவரை அவர் ரொம்ப பிலீவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நான் இப்படி தான், நான் இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்றதுல ரொம்ப உறுதித்தன்மையோடு இருக்கிறது போல தான் தெரியுது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா திமுகவோ இல்லை அதிமுகவோ எத்தனையோ தருணங்களில் வந்து விஜயை உள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பண்ணாங்க. எந்த இடத்துலையும் அவர் வந்து அதுக்கு ஈல்டான மாதிரியே தெரியல. அவர் வந்து எல்லா இடத்துலையும் அவருடைய டிசிஷன் படி தான் போயிருக்காரு. உறுதியாக அவர் நம்புறாரு போல், நாம் அடுத்த முதலமைச்சர் ஆகும், நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை அப்படின்றது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நேற்று நடந்த அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் நீங்களும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய வெர்ஷனும் சொல்லுங்கள். நான் விசாரிக்கும் போது வந்து இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பணபலம் இருந்தால் மட்டும்தான் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். திமுகவை பொறுத்தவரையில் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒன்று வந்து அலைன்ஸ் பவர், ரெண்டாவது வந்து அவங்கள்ட்ட அதுக்கான மெஷினரி இருக்குது அப்படின்றாங்க. இப்போ அந்த ஸ்பெண்டிங் ஃபோர்ஸ் அப்படின்றது திமுகவை பொறுத்தவரையில் இருக்குது.
இப்போ தாவேக்காவில் வந்து மாவட்ட செயலாளர்களை வைத்து நம்ம வந்து இந்த தேர்தலை சந்தித்தால் அதில் நிறைய நெருக்கடிகள் இருக்கும், அதை அவங்க வாயாலேருந்தே சொல்ல வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம கூட்டணி போனால் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும், நம்ம வந்து கூட்டணி போகலாமா அப்படின்னு புசி ஆனந்த் கேட்டிருக்காரு. அதுக்கு ஒரு சில பேர் வந்து அதில் சொல்கிறாங்க, 4/3 பேர் வந்து நிச்சயமாக நம்ம வந்து பொருளாதார அளவில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கோம், ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்றது தேவைப்படுது, ஒரு தேர்தலில் நம்ம வந்து கேண்டிடேட் போடணும் அப்படின்னா 5 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்குது கிரவுண்டில். ஸோ இப்போ அந்த அளவுக்கு நம்மள்ட்ட வந்து பணம் இல்லை அப்படின்றத நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க போல். இப்போ யூஸ்வலாக நமக்கு தெரியும், ஒரு அசம்பிளி சீட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 to 15 கோடி செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு லோக்சபா சீட்டு அப்படின்னா உங்களுக்கு 50 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல, பிரசாந்த் கிஷோரே வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. திமுகவுக்காக ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து நிறைய இடங்களில் பேட்டியும் கொடுத்துருக்காரு இதை பற்றி. ஸோ அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் அப்படின்றதுக்கு, களச்சூழல் அப்படின்றதுக்கு, தேர்தல் காலத்து சூழல் அப்படின்றது இருக்கும்போது இப்போ தாவேக்கா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம மாவட்ட செயலாளர்களை கேண்டிடேட் போடாமல் பணபலம் உள்ளவர்கள், சமூகத்தில் நல்ல அந்தஸ்துடையவர்களை வந்து நம்ம கேண்டிடேட்டாக போடணும் அப்படின்றது தான் அவர்களுடைய விருப்பமாக இருக்குது. அதுலேயும் வந்து விஜய் ஆல்ரெடி அவங்க வந்து செலக்ட் பண்ணியும் வச்சுட்டாங்க அப்படின்றாங்க. அதில் விஜய்க்கு நெருக்கமான, விஜய்க்கு விசுவாசமான ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க வந்து முழுக்க அப்படி ஒரு முடிவை எடுக்க போகிறது இல்லை, அவங்களுக்கு வந்து லாயலிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து, விஜயோடைய தொடக்க காலத்திலிருந்து இருந்தவங்க, இந்த சேலம் பார்த்திபன், ஈசிஆர் சரவணன், ஃபர்வேஸு, இந்த மாதிரி சில பேர் வந்து அவங்க ஆல்ரெடி கரூர் மதியழகன், அவங்களுக்குலாம் சீட்டு கன்ஃபார்ம். அதை தாண்டி மற்றவங்களுக்கு சீட்டுன்னு வரும்போது 2 பிரச்சனை சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஃபினான்ஷியலா ஒரு பிரச்சனை, இன்னொன்று வந்து பலவீனமானவர்களா இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து விஜய் கட்சிக்கோ இல்லை விஜய்க்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருக்க வாய்ப்பு இல்லை. பட் அவங்களுக்கு வேற ஏதாவது செட்பேக் இருக்கலாம், அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், இல்லை ஏதாவது வழக்கு இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு லாக் பண்ணி அவங்கள வந்து இதுல இருந்து வெளியேற்றிட்டாங்கன்னா என்ன பண்றது, அவங்கள வந்து வேற கட்சி ஏதாவது இது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ற ஒரு அச்சமும் இருக்கு. அதனால என்னன்னா, என்ன பண்ணாலும் அந்த கேண்டிடேட் வந்து தாங்கக்கூடிய ஆளா இருக்கணும். ஏன்னா ஒரு 1 வீக்காவே பாத்தீங்கன்னா அவங்க வந்து இதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. இது பத்தியான டிஸ்கஷன்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் நடந்ததா சொல்றாங்க. ஒருவேளை நம்ம வந்து ஒரு மாவட்ட செயலாளர் போடுறோம் அப்படின்னா, அப்ப அவங்கள வந்து திமுகவோ இல்லை வந்து அதிமுகவோ அவங்க பக்கம் கொண்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது, நம்ம அந்த டைம்ல வந்து நம்ம ஒரு பெரிய சிக்கலுக்கு உள்ளாவோம் அப்படின்றதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கதா சொல்கிறாங்க. அவங்களுடைய கோர் கமிட்டியில் வந்து நிறைய சந்தேகம் இது மாதிரி வந்ததாகவும், மல்டிபிள் டிஸ்கஷன்ஸ்க்கு பிறகு தான் இந்த மாதிரி ஒன்று நம்ம பண்ணி பார்க்கலாம், அவங்க வாயிலேருந்தே அவங்க வந்து ஃபினான்ஷியலாக நம்ம வீக்கராக இருக்கோம் அப்படின்றத தெரியப்படுத்தலாம், அதில் ஒரு செட்டிங்கும் சொல்கிறாங்க. அதாவது இப்போ புசியானதுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதை தெரியப்படுத்துகிற மாதிரி, இந்த மாதிரி நம்ம வந்து ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்கோம், நம்ம கூட்டணி போகிறது தான் சரி அப்படின்னு அவங்க வாயிலேருந்தே சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததாகவும், ஒட்டுமொத்தமாக ஒரே மனநிலையாக அது உருவானதாகவும் சொல்கிறாங்க. இதை வந்து விஜயனுடைய பார்வைக்கு நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புசி ஆனந்த் அந்த மீட்டிங்கை எண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ விஜயை பொறுத்தவரை ஆல்ரெடி அவர் வந்து கேண்டிடேட் லிஸ்ட் போட்டு வச்சிட்டாங்க. இது ஒரு கண் துடைப்புக்காக நடக்கக்கூடிய ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி மெத்தடுன்றாங்க. இப்போ ஒருவேளை அதிமுக கூட்டணிலாம் பேசுகிறாங்க, பட் அங்கே ஃபஸ்ட்டு ஷீட் ஷேரிங்கே பிரச்சனையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே பாமகவுக்கு 18 இடம்ன்றதை பேசிட்டாங்க, அதை குறைக்க முடியாது. அதே மாதிரி அமமுகவை இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்காங்க, அவருக்கும் 10 இடங்கள், குறைந்தபட்சம் 9 இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபியும் அவங்களோட இடத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து 2024 ஒரு ஓட் ஷேரை காமிச்சு கட்சி வளர்ந்துருக்குன்னு காமிக்கிறாங்க. ஒருவேளை விஜய் வராருன்றதுக்காக நாங்கள் 10 சீட்டு குறைச்சிக்கிறோன்னு அவங்க சொல்லவும் வாய்ப்பில்லை. அப்போ யார் குறைக்கணும்? அதிமுக கையில் இருந்தால் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதிமுக கையில் இருந்து சீட்டை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடியே வந்து ஒரு நரேட்டிவ் ஈஸியாக உருவாகும். என்னன்னா, பாருங்க இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க நிற்கிறதே ஏடிஎம்கே கம்மியான சீட்டில் தான் நிற்கிறாங்க, அதனால ஜெயிச்சாலும் பிஜேபியிலிருந்து ஒருத்தர் தான் சிஎம்மா வர வாய்ப்பு இருக்கு, பீகார்ல நடந்த மாதிரி நடக்கும், மகாராஷ்டிரால நடந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி ஒரு நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு ஆட்டத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே தோல்வி அடைஞ்ச மாதிரி ஆயிடும்ன்றதுனால ஏடிஎம்கே அதுக்கு ஒத்துக்க வாய்ப்பே இல்லை. சொல்றது கண்டிப்பா வந்து சரியான ஒரு விஷயம். இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னன்னு பாருங்க. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து அதிமுக அதனுடைய இடங்கள்லேருந்து தான் இப்போ விஜய் வர்றாரு அப்படின்னா கொடுக்க முடியும், மற்றவங்களாம் வந்து குறைச்சிக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு குறைச்சி தான். இப்போ டிடிவி தினகரன் வந்து 7 இடங்கள் சொல்கிறாங்க, 7லேருந்து அவர் எப்படி கம்மியாக வருவார்? அவர் மொத்தம் 14 கேட்டிருப்பார் போல், 14லேருந்து 9, இப்போ 7ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 7லேருந்து எப்படி அவர் குறைப்பார்? பாஜக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த 5 ஆண்டுகளில் வந்து வளர்ந்துருக்காங்க. 2024 லோக்சபா எலெக்ஷனில் 11% வந்து அவங்களுடைய தனித்த வாக்குகளே இருக்குன்னு சொல்கிறாங்க. 18% டுகெதராக என்டிஏ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதிமுக தான் குறைத்துக் கொள்வதற்கான ஒரு சூழல் அப்படின்றது உருவாகும். பாமகவும் பார்த்தீங்கன்னா போன முறை 23, ஆல்ரெடி 18ன்றது கம்மி. ப்ளஸ் இதில் இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னா,
அதிமுக அவர் ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்டாங்க. அதனால பாமக ஒரு வேலை போட்டோம்னுலாம் விட முடியாது. பாமகவை தக்க வைக்க வேண்டிய தேவையும் இருக்கு. இவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியில விஜயை கொண்டு வந்து சீட்டை குறைச்சாருன்னா கட்சிக்குள்ளேயே அவருக்கு பெரிய எதிர்ப்பு வரும். எனக்கு சீட் இல்லை, உனக்கு seat இல்ல. அதிமுகவை பொறுத்தவரையில விஜய் வருவதை அவங்க விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சிக்கல் என்னன்றதையும் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு அதிமுக பிளவுபட்ட அதிமுக தான் இருக்கு. இப்போ சசிகலா ஒரு கட்சியை தொடங்கிட்டாங்க. இப்போ ஒருவேளை சீட்டு கிடைக்காதவர்கள் சசிகலாவை ஆதரிப்பதற்குமான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. நீங்க என்னங்க வந்து எங்களுக்கு சீட்டு கொடுப்பதா சொல்லியிருந்தீங்க, இப்போ வந்து எங்களுக்கு சீட்டு இல்லைன்றீங்க, நம்ம வந்து குறைந்த இடத்துல வந்து போட்டி போடுறோம் அப்படின்றப்ப அவங்க வந்து சசிகலாவை நோக்கி போவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால அதிமுக வந்து இந்த சூழல்ல அவங்க வந்து விஜயை இன்டெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது பெரிய சந்தேகம். இப்போ முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து நேற்று பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு திமுகவை எதிர்க்க யார் வந்தாலும் நாங்கள் வந்து அரவணைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமியை விஜய் ஏற்றுக்கொண்டு வருவாரா அப்படின்றதான் இதில் பெரிய கேள்வியேவும். அப்படி ஒருவேளை விஜய் வந்தால் இப்போ அந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அவர் கேம்பெயின் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி கேம்பெயின் பண்ணாருன்னா நீங்கள் வந்து எல்லாமே இன்னைக்கு டிஜிட்டல் உலகம், எல்லா பதிவுகளையும் வீடியோவாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இதை வைத்து அடுத்தடுத்த தேர்தல்களில் விஜய்க்கு சிக்கல்களை உருவாக்குவாங்க. விஜய் ஒரு தனித்த அடையாளத்தோட இங்கே அரசியல் பண்ணுறது அப்படின்றது அவருக்கே பெரிய நெருக்கடியாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜயுடைய கோல் அப்படின்றது ஷார்ட் டேர்ம் இல்லை. அவர் வந்து 2031 தான் அவருடைய இலக்கு. இந்த முறை வந்து அதிக வாக்குகளை பெறுவது தான் அவருடைய இலக்காக இருக்குது அப்படின்றதையும் அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் சொல்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது. கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, விஜய் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறதுனால நிறைய இளம் வாக்காளர்கள் எந்த எலெக்ஷன்னாலும் ஓட்டே போட மாட்டேன் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறவங்க கூட வந்து இந்த முறை ஓட்டு போடலாம்ப்பா, விஜய் வேற வந்திருக்காரு அப்படின்னு ஒரு கூட்டம் வருது. சொல்லப்போனால் வெளிநாடுகள்ல இருந்து நிறைய பேர் வந்து எலெக்ஷனில் நான் கண்டிப்பாக வந்து ஓட்டு போடுவேன், டிக்கெட் போட்டு வச்சிருக்கேன், அந்த நேரத்தில் நான் லீவ் சொல்லி வச்சுட்டேன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2 கட்சிகளை தாண்டி ஒருத்தர் புதுசாக வராரு, சிஎம் கேண்டிடேட்டாக வராரு. அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போன்ற அந்த எழுச்சி. ஒருவேளை விஜய் அந்த முடிவு வேணாம், நான் அதிமுகவையோ பிஜேபியோ ஆதரிக்க போறேன், வேற ஒருத்தர் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னா இது ஒரு வழக்கமான தேர்தலாக மாறும். அப்படி வரணும்னு நினைச்சவங்க இப்ப நான் இது கம்முன்னு நான் இங்கே இருந்துடுறேன்பா, நீங்க சொன்ன மாதிரி 2 பேர் தான் இருக்கணுமா, இன்னொருத்தர் வரக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் விஜய் ஒண்ணுமே செய்யலைனாலும் அவருக்கான அந்த ஆதரவு அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து விஜய் அதை கேபிட்டலைஸ் பண்ணத்தான் பார்ப்பாரே தவிர இந்த அலைன்ஸ்குள்ள சொல்ற மாதிரி போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்றது தான் சொல்றாங்க. விஜயோடைய ஆதரவாளர்கள்ல இருந்து ஒரு 10 பேரோ 20 பேரோ எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா கட்சியை ஆரம்பிச்சு அரசியலை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி கட்சியை மட்டும் தொடங்கி கூட நான் நடிகராக தான் தொடர போறேன், பட் எலெக்ஷன் டைம்ல பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னா ஏதோ ஒரு கட்சி ஒரு 20 சீட்டு கொடுத்துருப்பாங்க, எம்எல்ஏ ஆயிருப்பாங்க. பட் அதெல்லாம் வேணாம். எடப்பாடி வலிமையாவது வந்து விஜய் விரும்பவே மாட்டார். அவர் பலவீனம் அடைஞ்சாதான் விஜய்க்கான ஸ்கோப்பே இருக்கு. ஸோ ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனை விட இபிஎஸ் பலவீனம் அடையணும், அந்த கட்சி பலவீனம் அடையணும், அவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சி எதுனா தாவேகாவா தான் இருக்கும். ஏன்னா அப்பதான் 2031 களம் இல்ல 2029 களம் அப்படின்றதுல விஜய் தாவேகா வந்து ஒரு ஃபோர்ஸா இருக்கும். அதை நோக்கி தான் அவர் போறாருன்னு நான் பாக்குறேன். ஸோ இந்த 2-3 நாள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் கிளியர் ஆகி விஜய் அந்த திசையை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு தான் லாஜிக்கலா இருக்கிறதா நம்ம பாக்குறோம். இவ்வளவு டேமேஜுக்கு பிறகும் வந்து விஜய் ஒரு 40 சீட்டு 50 சீட்டுக்கு அதிமுக என்டிஏ அலைன்ஸ்ல போய் சேர்றாரு அப்படின்றது ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த தேர்தலில் வந்து இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்போம் நம்ம அப்படின்னு ஒரு அவருடைய லெட்டர் பேட்ல ஒரு அறிக்கை விட்டுருந்தா கூட அவருடைய ரசிகர்கள் வந்து அந்த கட்சியை ஆதரிச்சுக்க போறாங்க. மேபி அவர் நீங்கள் சொன்ன மாதிரி 20-30 இடங்கள் கூட அவருக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் கட்சியை ஆரம்பித்து இவ்வளோ ஸ்ட்ரகிள், இவ்வளோ விமர்சனங்கள், பர்சனல் அட்டாக்ஸ் அப்படின்னு நிறைய பில்ட் ஆகி இன்னைக்கு 40 சீட்டுக்காக இல்லை 50 சீட்டுக்காக இந்த அலைன்ஸ்குள்ளே போகிறாரு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அனாலிட்டிக்கலாக இந்த விஷயத்தில் நாங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.